ஓம் சாந்தி. 4/2/2025 செவ்வாய்க்கிழமை. வாணி தரும் வசந்தம். இனிமையான குழந்தைகளே, பாபா உங்களுக்கு அழிவற்ற ஞான ரத்தனங்களை தானமாக அளிக்கின்றார். பிறகு நீங்கள் மற்றவர்களுக்கு தானம் கொடுத்து கொண்டே இருங்கள். இந்த தானத்தினால் சத்கதி கிடைக்கும். எந்த புதிய வழி குழந்தைகளாகிய உங்களை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. வீட்டுக்கு செல்வதற்கான வழி மற்றும் சொர்க்கத்துக்கு செல்வதான வழி தந்தை மூலமாக இப்போது உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. ஆத்மாக்களாகிய நம்முடைய வீடு சாந்தி தாமம். சொர்க்கம் தனி, சாந்தி தாமம் தனியாகும். இந்த புதிய வழி உங்களை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. இப்போது கும்பகர்ணன் தூக்கத்தினை விடுங்கள், கண்களை திறங்கள், தூய்மையாகுங்கள் என நீங்கள் கூறுகின்றீர்கள். தூய்மையாக ஆகினால்தான் வீட்டுக்கு செல்ல முடியும். பகவான் வாக்கு மனிதர்களே அல்லது தேவதைகளையோ பகவான் என்று கூற முடியாது. ஏனென்றால் அவர்களுக்கென்று சாக்கார சரீரம் இருக்கின்றது. பரம்பிதா பரமாத்மாவுக்கு சாக்கார சரீரமும் இல்லை, சூக்ஷ்ம சரீரமும் இல்லை. படைப்பவர் மற்றும் படைப்பினுடைய முதல் இடைக்கடை ஞானம் ஆத்மா மற்றும் பரமாத்மாவின் ஞானம் யாருக்கும் இல்லை. ஏ மனப்பெண்களே, ஏ பக்தைகளே, விழித்தெழுங்கள் என தந்தை வந்து எழுப்புகின்றார். ஆண் மற்றும் பெண் பக்தர்கள் பகவானை நினைக்கின்றார்கள். அனைத்து மனப்பெண்களும் ஒரு மணவாளனை நினைக்கின்றார்கள். அனைத்து பிரியதர்ஷினிகளாகிய ஆத்மாக்களும் பரம்பிதா பரமாத்மா பிரிய தர்ஷனாக இருக்கின்றார். அனைவரும் சீதைகள். ராமர் ஒரே ஒரு பரமாத்மா. நீங்கள் ராவண ராஜ்யத்தில் அழுக்காக ஆகிவிட்டீர்கள். இப்பொழுது விழித்து கொள்ளுங்கள் என்று பாபா கூறுகின்றார். இச்சமயத்தில் ஒருவர் கூட தூய்மையான ஆத்மாவாக இருக்க முடியாது, புண்ணிய ஆத்மா என்று கூற முடியாது. 5 விகாரங்களில் முதல் நம்பர் இருப்பது காமம். தூய்மை இல்லாதவர்களுக்கு விகாரி என்று கூறப்படுகின்றது. பிரம்மகுமார் மற்றும் பிரம்மகுமாரிகள் விகாரத்தில் ஈடுபட முடியாது. இந்த கடைசி பிறவியில் தூய்மையானால் 21 பிறவிகள் தூய்மையாக இருக்கலாம். ஆத்மாக்கள் ஒரு உடலை விட்டு இன்னொன்றை எடுக்கின்றது. சில நேரத்தில் பெண், சில நேரத்தில் ஆணாக மாறுகின்றது. பகவான் ஒரு பொழுதும் பிறப்பு இறப்பு சக்கரத்தின் விளையாட்டில் வருவதில்லை. ஒரு பிறவியைப் போல் இன்னொரு பிறவி இருக்காது. ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சத்தியுகத்தில் எந்த சரீரம் கிடைத்ததோ அது மீண்டும் சத்தியுகத்தில்தான் கிடைக்கும். கிருஷ்ணரை மிக அழகானவர் என்று கூறுகின்றார்கள். இயற்கையான அழகு இருக்கின்றது. வெளிநாட்டில் மனிதர்கள் வெள்ளையாக இருக்கலாம், ஆனால் அவர்களுக்கு தேவதை என்று கூற முடியாது. தெய்வீக குணங்கள் இல்லை அல்லவா? பாபாவை நினைக்க வேண்டும். இல்லை என்றால் விசாரணைக்கான நேரமாகும். தண்டனைகள் அடைந்து வீட்டுக்கு திரும்பி போவார்கள். கணக்கு வழக்கு அனைவரும் முடிக்க வேண்டும். இச்சமயம் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய ஆத்மா பாபாவுடன் யோகம் செய்து கொண்டிருக்கின்றது. கடைசியில் பாபாவை தவிர எந்த மனிதரையும் நினைக்காத அளவுக்கு நம்முடைய மனநிலை உருவாக்கி கொள்ள வேண்டும். நினைவு யாத்திரை மிகவும் உறுதியாக இருக்க வேண்டும். பாபாவின் டைரக்ஷன் படி நடந்தால் தர்மராஜின் தண்டனையிலிருந்து விடுபடலாம். தூய்மையானால் தண்டனைகள் முடிந்து போகும். இது மிக பெரிய குறிக்கோளாக உள்ளது. தெய்வீக குணங்களை கடைபிடிக்க வேண்டும். யாரையாவது பழி வாங்குதல் என்பது கூட அசுர குணம். யாரையும் நாம் பழி வாங்க வேண்டும் என்று எண்ணக்கூடாது. தர்மராஜின் தண்டனையிலிருந்து தப்பிப்பதற்கு எந்த தேகத்தையும் நினைக்கக்கூடாது. இந்த கண்களால் அனைத்தும் பார்த்து கொண்டிருந்தாலும் ஒரு தந்தை நினைவு செய்ய வேண்டும். அசரீரியாக ஆகுவதற்கு பயிற்சி செய்ய வேண்டும். தூய்மையாக ஆக வேண்டும். முக்தி மற்றும் ஜீவன் முக்திக்கான வழியை அனைவருக்கும் கூற வேண்டும். இப்போது நாடகம் முடியப் போகின்றது. வீட்டுக்கு செல்ல வேண்டும். இந்த நினைவின் மூலம் எல்லையற்ற வருமானத்தை சேமிக்க வேண்டும். ஒரு நொடியின் பந்தயத்தின் மூலம் முழு கல்பத்தின் அதிர்ஷ்டத்தை அமைத்து கொள்ள சிறந்த பாக்கியசாலி ஆவீர்களாக. சங்கம யுகத்தின் சமயத்தில் என்ன வேண்டுமோ, எப்படி வேண்டுமோ, எவ்வளவு வேண்டுமோ அவ்வளோ பாக்கியத்தை அமைத்து கொள்ள முடியும் என்ற வரதானம் இந்த சங்கமயத்தின் சமயத்திற்கு கிடைத்து உள்ளது. ஏனெனில் பாக்ய விதாத்தா தந்தை தங்களது அதிர்ஷ்டத்தை அமைத்து கொள்ளக்கூடிய சாவியை குழந்தைகளின் கையில் கொடுத்திருக்கின்றார்.
கடைசியாக இருப்பவரும் வேகமாக சென்று முதல் நம்பரில் வர முடியும். ஆனால் சேவைகளின் விஸ்தாரத்தில் சுயத்தின் ஸ்திதியை ஒரு நொடியில் சாரசுரூபம் ஆக்குவதற்கான அபியாசம் மட்டும் செய்யுங்கள். இப்பொழுதே ஒரு நொடியில் மாஸ்டர் விதை ஆகிவிடுங்கள் என்று உத்தரவு கிடைத்ததென்றால் அவ்வாறே செய்வதற்கு நேரம் பிடிக்கக்கூடாது. இந்த ஒரு நொடியின் பந்தயத்தின் மூலம் முழு கல்பத்திற்கான அதிர்ஷ்டத்தை அமைத்து கொள்ள வேண்டும். இரட்டை சேவை மூலம் சக்திசாலி வாயு மண்டலத்தை அமைத்தீர்கள் என்றால் இயற்கை அடிமையாகிவிடும். ஏகாந்த பிரியராக நாம் மாற வேண்டும். அநேக விருட்சங்களின் கிளைகள் ஒரே ஒரு சந்தனத்தின் மரம் ஆகிவிட்டது. 2-4 தாய்மார்கள் கூட ஒரு இடத்தில் ஒன்றாக இருக்க முடியாமல் இருப்பார்கள் என்று மனிதர்கள் கூறுவார்கள். ஆனால் இங்கு தாய்மார்கள் அனைவரும் இப்போது முழு உலகத்தில் ஒற்றுமை நிலைநாட்டுவதற்கு கருவியாக இருக்கிறார்கள். தாய்மார்கள் வேற்றுமையில் ஒற்றுமை எடுத்து வந்துள்ளார்கள். தேசங்கள் பலவிதம், மொழிகள் பலவிதம், கலாச்சாரம் பலவிதம். ஆனால் நீங்கள் வேற்றுமையில் ஒற்றுமை கொண்டு வந்துள்ளீர்கள். நல்லது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.